எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழி நம்மாழ்வார் எழுதிய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில 8வது நூறுல 10வது பதிகத்துல முதல் பாட்டு. இந்த பாட்டுக்கு இதனோட பிரபந்த சீரியல் நம்பர் 3546 பிரபந்த சீரியல் நம்பர். இது சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு அந்த கோவில் திருவாய்மொழி பகுதியில வருது. இதெல்லாம் நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவன் கருத வஞ்சித்து தடுமாற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவனடியாரடியே கூடும் இதுவல்லால் விடுமார் என்பது என்னந்தோ வியன் மூவுலகம் பெரினுமே அப்படிங்கிறதாக பாட்டுது. நெடுமார்க்கடிமை போல் செய்வேன் போல் அவன் கருத வஞ்சித்து தடுமாற்றமற்ற தீக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதல்லால் விடுமாறு என்பது என்ன அந்தோ வியன் மூவுலகம் பெரினே அப்படின்ற அர்த்தம். அப்படின்றது பாட்டுது. இதனோட அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நெடுமால்ன்றது நெடுன்றது மிக நீளமான, மால்ன்றது திருமாலை ஒன்று குறிக்கும். இன்னொன்று ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் இல்லையா, அதை மால்னு குறிக்கும். ரொம்ப அதிகமான அக்கறை எடுத்துக்கிறதுக்கு பேர் மால்னு கொடுக்கும். அதையும் மால்னு சொல்லுவாள். நெடுமால்னா மிக வெறித்தனமான, அடிமை செய்வேன் போல் தொண்டு செய்கிறவன் மாதிரி நடிக்கிறது. அடிமை செய்வேன் போல் வஞ்சித்துன்னு வர்றதுனால இந்த இடத்துல நடிப்பது. அடியாருக்கு நெடுமாலுக்கு ரொம்ப வேலை. நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் வஞ்சித்து ரொம்ப வெறித்தனமா அடிமை தொழில் செய்வேன்ற மாதிரி நடிச்சு அவனை கருத வஞ்சித்து அவன் அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி வஞ்சித்து தடுமாற்றுன்றது நிலை மாற்றம். அதாவது நம்ம இடத்துக்கு நிலையை மாத்திக்கிறது. அப்போ ஐசோலேஷன்ற மேல்தான். தடுமாற்று அல்லாத அற்றன்றது தடுமாற்றன்னு இருக்கு. தடுமாற்றன்னா அந்த தடுமாற்றம் இல்லாத, ஐசோலேஷன் இல்லாத தீச்சதிகள்னா உறுதியான பாவங்கள் தான் தீச்சதில். அதுதான் சொல்றீங்க. தீச்சதிகள் முற்றும் தவிர்ந்த முற்றிலும் போனதால், அதாவது சுத்தமா கொஞ்சம் கூட இல்லையா அந்த இது, முற்றிலும் போனதால் சதிர்ன்றது முற்றிலும் தவிர்ந்தால் பாருங்க. முற்றிலும் தவிர்ந்த சதிர், முற்றிலும் தவிர்ந்தன்றது முற்றிலும் போனதால் சதிர் அந்த விதம் இருக்கே, அது நினைச்சு பார்த்தால் சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன். கொடுன்றது கொடுமையான, மான்றது பெரிய, வினையன்றது பாவங்கள், மிகப்பெரிய பாவங்களை செய்தவன். கொடுமா வினையேன் மிகப்பெரிய பாதங்களை செய்தவனாகிய நான் அர்த்தம். அந்த இடத்துல அடியார் அடியே அந்த மாதிரி செய்தவன். அடியார்னா தொண்டர்கள், மகாவிஷ்ணுவோட தொண்டர்கள். அவன் அடியார்னு பாருங்க. அவன் அடியார் அடியேன்னு அவன்றது மகாவிஷ்ணு, அடியார்ன்றது தொண்டர்கள், அவரோட தொண்டர்கள். அவர்களது தொண்டர்களுக்கு தொண்டர்களா இருக்குது. அவர்களுக்கு திருவடியை மட்டுமே கூடும். அதுதான் சொல்றீங்க. அவர்கள் அந்த அடியாருக்கு தொண்டர் இருக்கா, தொண்டருக்கு அடியாருக்கு இருக்காளே, அவளோட அடிகளையே கூடும், அவளோட திருவடிகளையே சேருகின்ற இது அல்லால் இந்த காரியம் இல்லாத விடுமாறு என்ன, விடுமாறுன்றது விடுவதற்கான காரணம். அந்தோன்ற காரணம் விடுமாறு அந்தோன்று இருக்கு பாருங்க. அந்தோன்றது வியங்கோல் வினைமுற்றது. அது பாடல்கள் எல்லாம் அந்த மாதிரி வரும். அந்தோ, அப்போ, ஐயோ, அதெல்லாம் வரும். அதெல்லாம் சில பாடல்கள் வரும். அது மாதிரி அந்தோன்னு வரும். அந்தோன்னு வர்றது வியங்கோல் வினைமுற்று. அதுக்கு அர்த்தம் எதுவும் கிடையாது. அந்தோ வியன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே பார்க்கும். வியன் மூவுலகு பெரிய. வியன்னா விஸ்தாரமான, பரந்த, மூவுலகம்
மூன்று உலகம் ஆகிய மேலுலகம் கீழுலகம் இந்த பூலகம் மூணும் பெரினுமே அதையே கொடுத்தா கூட பெரினுமே கொடுக்க பெற்றாலும் பெற மாட்டேன்னு அர்த்தம். இந்த இடத்துல இப்போ அந்த 3 உலகத்தையும் திருப்பி கொடுத்தா கூட நான் அதை வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதா அர்த்தம். இங்க வந்து பராசரப்பட்ட அம்மணி ஆழ்வாரும் இப்பாடலை பற்றி சொல்லியிருக்கார். இதை கேட்கவே பாக்கியம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்கார். பராசரப்பட்டார் அம்மணி அம்மாள்ன்றது அவர் ஒரு அடியார், அவரோட சிஷ்யன். அம்மணி அம்மாள் வந்து பராசரப்பட்டவரோட சிஷ்யன். அம்மணி ஆழ்வார்னு வா, அம்மணி அம்மாள்னு வா. அம்மாள்னு சொல்லுவா, அம்மாள்னா ஆண் தான் அது. அம்மணி ஆழ்வார்கிட்ட 10 பாடல்களை சொல்லி இதை கேட்கவே பாக்கியம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காராம். அதுதான் இந்த பாட்டோடது. இந்த பாட்டோட அர்த்தத்தை சொல்றேன். அடியார்கள் மிக மிக அன்பு கொண்டவர்கள் போல நடித்து மனதால் அடியார் தொண்டை நினைத்தாலேயே மிக உறுதியான என் பாவங்கள் அனைத்தும் போற விதம் தெரியவில்லை. சும்மா நீங்க பண்ணவே வேண்டாம், அடியாருக்கு தொண்டு நினைச்சாலேயே சும்மா நம்ம பெரிய நான் ரொம்ப அடியேன், நான் ரொம்ப சிறியன்னு நினைச்சிட்டு நீங்க தொண்டு செய்ய வேண்டாம். தொண்டு செய்யாத மாதிரி நடிச்சாலே போறோம். தொண்டு செய்யற மாதிரி பண்ணாலே உங்க பாவங்கள்லாம் போயிடுறதான். தொண்டு செய்யறத நீங்க மனசுல நினைச்சாலேயே உங்களோட உறுதியான பாவங்கள்லாம் போயிடுது. அந்த மாதிரி அது மாதிரி இருக்கும்போது மிக கொடிய வினைகளை செய்த நான் திருமாலின் அடியாருக்கு தொண்டு செய்து அவர்களுடன் கூடியிருப்பதால் கிடைக்கும் பாக்கியத்தையும் விட்டுவிட்டு பூவுலகம் மேலுலகம் கீழுலகம் என மூவுலகை கொடுத்தாலும் பெறமாட்டேன் அப்படின்னு அடியார்களுடைய பெருமையை சொல்றாரு. இந்த இடத்துல இந்த பாட்டில் உங்களுக்கு என்னன்னா முக்கியமாக அடியார்களுடைய பெருமையை சொல்றாரு. அடியார்கள்ன்றது யாருன்னா சத்ருகனன் யாருக்கு அடியார் தெரியுமா? சத்ருகனன் வந்து பரதனுடைய அடியார். பரதன் என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பான் சத்ருகனன். அதே மாதிரி மதுரகவி ஆழ்வார் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாரோட சிஷ்யன், நம்மாழ்வாரோட அடியார். அவர் அதைத்தான் கேட்பார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பேர்லயே இருக்கு பாருங்க. தொண்டர்களுடைய அடி பொடி இருக்கு இல்லையா, தொண்டர்களை வந்து அவளோட கால் பாதம் மண் இருக்கு, அதை எடுத்து தலையை அட்சத மாதிரி போட்டவர் அவர். அவருடைய பாவங்கள் கையெழுத்துக்காக தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அதே மாதிரி அடியேன் தாசன்றா பாருங்க அவள்லாம். அவர் அந்த மாதிரி சொல்ற வாழையெல்லாம் சொல்றதுதான் அடியார்கள்ன்றது அவாதான். அடியார்கள்ன்றது இவாதான். அடியேன் தாசன் சொல்லி எப்பயுமே நான் தன்னுடைய பேரை குறிக்கிறா பாருங்க, அதான் அடியேன் தாசன் அப்படின்வா. பேரை கூட சொல்ல மாட்டேன், அடியேன் தாசன்வா. அவ்வளவுதான். அடியேன் தாசன்னா நான் வந்து தாசர்களுக்கெல்லாம் தாசன். யார் தாசனோ, இப்ப நீங்க தாசன்னா நீங்க உங்களுக்கு தாசன் தான். அந்த மாதிரி அதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதான் பாத்தீங்க இல்லையா என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னு. அடியவர் போல சும்மா நீங்க நடிச்சாலே போறோம். நீங்க அடியவரா இருக்கணும்ன்றதே இல்லை, நடிச்சாலே உங்களோட பாவங்கள்லாம் போற இடம் தெரியலையா. அப்படி இருக்கப்ப பெரியாழ்வார் நம்மாழ்வார் அவரை சொல்லிக்கிறார். மிகப்பெரிய பாவங்கள் செஞ்சவனாகிய நான் வந்து பெருமாளோட அடியாருக்கு தொண்டு செய்யறதை விட்டுட்டு இந்த உலகத்தை அவர் கொடுத்தா கூட நான் அதை வாங்கிக்க மாட்டேன், அது எனக்கு வேண்டாம், எனக்கு அடியார்களோட தொண்டு தான் வேணும் அப்படின்னு அடியார்களுடைய பெருமையும் அவர்கள் ஆற்றிய தொண்டை பற்றியும் நம்மாழ்வார் சொல்றார். நாளைக்கு அடுத்த பாட்டு கேட்போம். தேங்க்யூ.